கிருஷ்ணகிரியில் தேசிய குடற்புழு நீக்க முகாம் மூலம் மாவட்டம் முழுவதும் 6,83,202 நபர்களுக்கு அல்பென்டாசோல் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாக தேசிய குடற்புழு நீக்க நாளையொட்டி தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்து மாணவிகளுக்கு அல்பென்டாசோல் மாத்திரைகளை வழங்கினார். அப்போது ஆட்சியர் கூறுகையில், மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடத்தப்பட்டு அல்பென்டாசோல் மாத்திரை வழங்கப்பட்டது. மேலும் விடுபட்ட குழந்தைகளுக்கான முகாம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் 1 முதல் 19 வயதிற்குட்பட்ட 5,32,947 குழந்தைகள் மற்றும் 20 முதல் 30 வயதிற்குட்பட்ட கருவுறாத மற்றும் பாலூட்டாத 1,50,255 பெண்கள் என மொத்தம் 6,83,202 நபர்களுக்கு அல்பென்டாசோல் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் 1 முதல் 2 வயது குழந்தைகளுக்கு 20 மில்லிகிராம் அல்பென்டாசோல் மாத்திரையும், 2 முதல் 19 வயது சிறுவர்கள் மற்றும் 20 முதல் 30 வயதுடைய பெண்களுக்கு 400 மில்லிகிராம் மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. இந்த மாத்திரைகளை சாப்பிடுவதால் குடற்புழு முற்றிலும் நீக்கப்படும், இரத்த சோகை நோய் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி அதிகரிப்பு, குழந்தையின் எடை அதிகரிப்பு, பிற நோய் தொற்றுகளுக்கு எதிர்ப்பு, மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றல், சுறுசுறுப்பாக இருத்தல் ஆகியவை மேம்பாடு அடையும் என்றார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் தலைமையில் குடற்புழு தொற்றை குறைத்து வளமான எதிர்காலத்திற்கு வித்திடுவோம் தேசிய குடற்புழு தொற்று தடுப்பு நாள் உறுதிமொழியை மாணவிகள் ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் இனியல் மண்டோதரி, மருத்துவர்கள் சுரேஷ், கார்த்திகேயன், மோனிஷா, கார்த்திக், கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நளினி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.